வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம இங்கிலீஷ் கிராமர்ல ஒரு செம மேஜிக் பார்க்க போறோம். ரொம்ப சாதாரணமா இருக்கிற வாக்கியத்தை கூட அப்படியே அழகா சூப்பரா மாத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன தெரியுமா? ஆட்ஜெக்டிவ்ஸ். ரெடியா? வாங்க ஸ்டார்ட். முதல்ல இந்த ஸ்லைட பாருங்களேன். லெஃப்ட் சைடுல பாருங்க, சுமன் இஸ் அ பாய் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சரி, இப்போ ரைட் சைடுல பாருங்க, சுமன் இஸ் அ டால் கைண்ட் பாய் அப்படின்னு இருக்கு. அடடா, இப்போ சுமன் பத்தி நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அவன் உயரமானவன், அப்புறம் ரொம்ப அன்பானவன். இந்த மேஜிக்க பண்ற வார்த்தைகள் இருக்கு, அதுதாங்க அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு நவுன், அதாவது ஒரு ஆள், ஒரு இடம், இல்லனா ஒரு பொருள அத பத்தி எக்ஸ்ட்ராவா ஒரு டீடைல் கொடுக்கிற வார்த்தை தான் அட்ஜெக்டிவ். இன்னும் சொல்லப்போனா நவுனை பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல் தருவது அட்ஜெக்டிவ். இந்த ஒரு லைனை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க, போதும். சரி, இந்த அட்ஜெக்டிவை இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? இந்த கதையோட பேரு நவுனோட மேக்கப் மேன். இந்த ஒரு கதையை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல எப்பவுமே அட்ஜெக்டிவ்னா என்னன்னு மறக்கவே மாட்டீங்க, சத்தியமா. ஓகே, கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப் 1, நம்ம நவுனை பாருங்க. ரொம்ப சிம்பிளா சும்மா இருக்காரு இல்லையா? சுமன் இஸ் a பாய், அவ்வளவுதான். அப்போதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. டாண்டடான், நம்ம அட்ஜெக்டிவ் வராரு. அவர் தான் யாரு? நம்ம மேக்கப் மேன். அவர் வந்து என்ன பண்றாரு? சும்மா இருந்த நவுனுக்கு கொஞ்சம் மேக்கப் போடுறாரு, அதாவது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஆட் பண்றாரு. இப்ப பாருங்க, சுமன் இஸ் a டால் பாய். அடடா, எப்படி இருந்தா நம்ம நவுன் இப்ப எவ்வளவு அழகா விவரமா மாறிட்டாரு பாத்தீங்களா? நம்ம மேக்கப் மேன் கிட்ட ஒரே ஒரு மேக்கப் ஸ்டைல் மட்டும் கிடையாது. அவரோட கிட்ல மொத்தம் 5 விதமான டூல்ஸ் இருக்கு. அதாவது 5 விதமான ஆட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு விதமான நம்ம நவுனை அழகுபடுத்தும். வாங்க அந்த 5 டூல்ஸையும் ஒன்னொன்னா எடுத்து பார்க்கலாம். முதல்ல இருக்கிற டூல் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இது ரொம்ப சிம்பிள். ஒரு நவுனோட குணம், அதாவது அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இதோட வேலை. அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், அதோட கலர், சைஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. தி பிரேவ் சோல்ஜர் ஒன் த மெடல். இதுல சோல்ஜர் அப்படின்றது தான் நவுன். சரி, அந்த சோல்ஜர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு துணிச்சலான, அதாவது பிரேவான சோல்ஜர். அப்போ அந்த பிரேவ் என்ற வார்த்தை தான் இங்கே ஆட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. இத கண்டுபிடிக்க ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அந்த நவுன் கிட்ட போய் எப்படி இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த வீரன் எப்படி இருக்கான்? பதில் என்ன வருது? பிரேவ், அதாவது துணிச்சலா இருக்கான். அவ்வளவுதாங்க, சிம்பிள் இல்லையா? ஓகே, நம்ம மேக்கப் மேனோட ரெண்டாவது டூல் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. இது ஒரு பொருள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நல்லா கவனிங்க. எந்த அட்ஜெக்டிவை நம்மால 1 2ன்னு எண்ண முடியாத பொருளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மட்டும்தான். உதாரணமா, தேர் இஸ் லிட்டில் சுகர் இன் த டீ. டீல சர்க்கரை இருக்கு. சரி, எவ்வளவு இருக்கு? லிட்டில், அதாவது கொஞ்சமா இருக்கு. சர்க்கரையை நம்மால 1 2 3ன்னு எண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அதனால இந்த லிட்டில் தான் இங்க அட்ஜெக்டிவ் ஆஃப் குவான்டிட்டி. இத கண்டுபிடிக்க நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எவ்வளோ இருக்கு? டீல எவ்வளோ சர்க்கரை இருக்கு? பதில் என்ன? லிட்டில், கொஞ்சமா இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது மூணாவது டூல் ஆட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். இதுவும் குவான்டிட்டி மாதிரி தான், ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். இங்க வர்ற பொருளை நம்மால விரல் வெட்டி எண்ண முடியும். அதனால இத கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, there are 7 days in a week. ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7 நாட்களை நம்மால 1 2ன்னு எண்ண முடியும், கரெக்டா? அதனால இந்த 7 அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர். இதுக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள். எத்தனை இருக்கு? ஒரு வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? பதில் 7, அவ்வளவுதான். நாலாவது டூல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆட்ஜெக்டிவ். இது ரொம்ப ஈஸி. ஒரு குறிப்பிட்ட நவுனை கை காட்டி சொல்றது. அது, இது, அந்த பையன், இந்த வீடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. உதாரணத்துக்கு, that house is very old. அங்க நிறைய வீடுங்க இருக்கலாம். ஆனா நம்ம ஒரு சிறந்த பெற்ற வீட்டை மட்டும் கை காட்டி சொல்றோம். எந்த வீடு? அந்த வீடு. அப்போ அந்த that தான் இங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஆட்ஜெக்டிவ். இத கண்டுபிடிக்க நீங்க எந்த அப்படின்னு கேள்வி கேட்டா போதும். எந்த வீடு? பதில் அந்த வீடு. that house. சிம்பிள். கடைசியா நம்ம 5வது டூல் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்டரோகேட்டிவ்னாலே உங்களுக்கு தெரியும், கேள்வி கேட்கறது. ஒரு நவுனை பத்தி கேள்வி கேட்க யூஸ் ஆகிற வார்த்தை தான் இது. இந்த சென்டென்ஸை பாருங்க. which book do you want? உனக்கு எந்த புத்தகம் வேணும்? இங்க புக் அண்ட் நவுனுக்கு முன்னாடி வந்து அதை பத்தி கேள்வி கேட்குது இல்லையா? அந்த which தான் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். அப்போ இதோட வேலை என்னன்னா, நவுனை பத்தி ஒரு கேள்வி கேட்கறது. which book, who spent, what time, இந்த மாதிரி ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்கிற எல்லா வார்த்தைகளும் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த 5 வகைகளையும் ஒரே டேபிள்ல பார்க்கலாம். வாங்க, இது ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி. பாருங்க, குவாலிட்டினா எப்படி இருக்குன்னு கேட்கணும். குவான்டிட்டினா எவ்வளவு, நம்பர்னா எத்தனை, டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா எந்த, இன்டராகேட்டிவ்னா அதுவே ஒரு கேள்வி வார்த்தையா இருக்கும். இந்த டேபிள கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் கத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டாமா? தியரி மட்டும் படிச்சா பத்தாது, செஞ்சு பார்த்தாதான் மனசுல நிக்கும். ரெடியா? வாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இப்போ உங்க கையில என்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. பேனா,
பென்சில், ஃபோன் எதுவா இருந்தாலும் சரி. அதை நல்லா பாருங்க. அந்த பொருளை விவரிக்கிற மாதிரி ரெண்டே 2 அட்ஜெக்டிவ் சொல்லுங்க பாப்போம். யோசிங்க, நான் கொஞ்சம் டைம் தரேன். சூப்பர். எல்லாரும் கரெக்டா யோசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப பாருங்க, உங்க கையில ஒரு கருப்பு பேனா இருந்தா பிளாக் பென் அப்படின்னு சொல்லலாம். நீளமான பென்சில் இருந்தா லாங் பென்சில், இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தா கோல்ட் வாட்டர் பாட்டில். பாத்தீங்களா? ஆட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றது எவ்ளோ சிம்பிள். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க் ரொம்ப சிம்பிள் தான். உங்க வீட்ல இருக்கிற ஏதாவது 5 பொருள், அதாவது 5 நவுன்ஸை லிஸ்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் கரெக்டா ஒரு அட்ஜெக்டிவ் சேர்த்து எழுதுங்க. உதாரணத்துக்கு பிக் டோர், ஸ்வீட் மேங்கோ, இந்த மாதிரி. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ் மூலமா அட்ஜெக்டிவ்ஸோட பவர் என்னன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க. இனிமே நீங்க பேசுற, எழுதுற ஒவ்வொரு வாக்கியத்தையும் சுவாரஸ்யமா மாத்துற சக்தி உங்க கையில இருக்கு. இந்த பவரை நல்லா யூஸ் பண்ணுங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. நாம அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். நன்றி.